ஏதாச்சும் வாய் திறந்தானா? இல்லை சார், அதே பதில். காசுக்காக செஞ்சேன். அவன் சொல்கிறதுலையும் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய லாரி டிரைவர்ஸ் 1000க்கும் 2000க்கும் பார்சலை பாஸ் பண்ணுறாங்க சார். என்னென்னலாம் கேட்கறதில்ல. அதே மாதிரி தான் இவனை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, லாரிலாம் செக் பண்ணியாச்சா? அந்த லாரி ஃபுல்லாக செக் பண்ணதில் ஒரு சின்ன டைரி இருந்தது சார். அதில் தஞ்சாவூர் வண்டி நம்பர் இருந்தது. விசாரித்து பார்த்ததில் அது கர்ணாவோட கார். அந்த லாரி டிரைவர் சொன்ன ரெட் எஸ்டீம், அந்த வண்டி 2 hours முன்னாடி தான் சார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் வந்த 2 பேருமே ஸ்பாட் அவுட். ட்ரங்க் அண்ட் டிரைவனு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு சார். ஆக்சிடென்ட் வண்டி எங்கே இருக்கு? B1 ஸ்டேஷனில் சார். சரி வாங்க. நான் ஏனாவல வாங்க சார். யார் அவன்? அது ஒன்றும் இல்லை சார். ஸ்கார்பியோக்காரன் பெருசாக அடி ஒன்றும் இல்லை. வந்த கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடு. சார், தப்பு பண்ணுறவனா வேலையை சுற்றிட்டு இருக்கான் சார். ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உண்மையை சொன்னு கொண்டு வந்து உட்கார வச்சுருங்களே சார். என்ன சார் இது? உனக்கு எதுக்கிட்ட அது வேண்டாத வேலை? இதுக்கு தான் சார் அவனு உண்மையே சொல்கிறதில்ல. எல்லாம் கண்டுக்காம போயிடுறானுங்க. தெரியுதுல்ல, மூட்டுரு. என்ன சார் நீங்கள்? வாங்கடா. இன்னும் எந்த இடத்துல? இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். யா, எங்களை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா? ஓ, அங்கே போய் நில்லுங்க, வருவார். ஏண்டா, நம்ம பாட்டுன்னு எல்லாத்தையும் இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அந்த ஆள் பணம் நீ சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? நம்ம டே, அந்த ஆள் மாதிரிலடா இந்த ஆள். எப்படா போலீஸ்கார் நம்புற? ஏய், சாவறதுக்கு ஜெயில் எவ்வளவோ மேலு. எடப்படாங். தப்பே பண்ணோட சரண்டர் ஆகலான்னு வந்தா தப்பு பண்ண ஈஸியாக சான்ஸ் கிடைக்குது பார். என்னடா வளர்ற? அங்கே பார், இவ்வளோ கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, எடுத்தாலும் யூஸ் இல்லை. இது எப்படி விட்டானுங்க? இன்னும் சல்லடை போட்டிருப்பானுல்ல. டேய், அங்கே போடுறா. ஏய், சாமி சிலடா, இது எங்கேயோ பார்த்துக்கிறோம்ல. இது சாமி சில மாதிரி தெரியலடா. இந்த நியூஸ்லலாம் காட்டுவானுல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஏய், ஆமாண்டா. ஏய், அங்கே என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஆட்டை போட்டு போகலான்னு பார்க்குறீங்களா? இந்த பக்கம் வாங்கடா. நான் இங்கே இருக்கேன் பாரு. டேய், வாடா. இந்த கார் எந்த காருன்னு தெரியுதா? தெரியலடா. ஏன்? டேய், நம்ம குறுக்க போகும்போது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? ஏய், அது இந்த மாதிரி செவப்பு வண்டிடா. அது சிவப்பு கலர் தான்டா. அதுக்கு பின்னாடி போச்சுல ஒரு கருப்பு. என்ன? மச்சான், காருக்குள்ள இருக்கிறது உண்மையான சிலடா. இது என்னடா சொல்ற? முதல்ல இந்த கார் ஓனர் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் தான் தனிக வேலை கொண்டு இந்த சிலையை தூக்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், இந்த சிலை தான் புனந்தண்ணிக்கிட்ட இருந்து உனக்கு எப்படா தெரியும்? டேய், நான் சொல்றத முதல்ல கேளு. இதுதான் நடந்திருக்கணும். நம்ம குறுக்கில் போனால தான் இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த வண்டியை துரத்திட்டு வந்தது அந்த வண்டி. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல புனந்தண்ணி இருந்தான். வண்டி கவுந்ததுமே உள்ள இருந்த சிலையை புனந்தண்ணி பார்த்துருக்கணும். யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு போயிருப்பான். நடந்த எல்லாத்தையும் அந்த கருப்புக்காரக்காரன் பார்த்துருக்கணும். புனந்தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு போன இடத்துல தனிக வேலை இருந்திருப்பான். அவன் தனிக வேலை போட்டு சிலையை தூக்கிட்டு அவன் போயிருப்பான். நம்ம கேட்ட நேரம் நம்ம அங்கே போயிட்டோம். இப்போ தனிக வேலை போட்டதும் நம்ம தான், சிலையை தூக்குனதும் நம்ம தான். புரியுதா? டேய், நீ சொல்கிறத பார்த்தா இந்த கதையோட ஆரம்பமே நம்ம தான் போலுக்குது. நம்மளாலையான்னு தெரில, ஆனால் நம்மளால தான் முடியணும். இல்லை, நாம முடிஞ்சோம். டேய், அதான் நீ இதெல்லாம் போலீஸ்காரங்கிட்ட சொன்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு சொன்ன. இப்போ எதுக்கு திருப்பி இதெல்லாம் ஆரம்பிக்கிற? சொல்லிடலாம்டா. டேய், அப்போ நம்மக்கிட்ட வழி இல்லை, இப்போ இருக்கு. அந்த சிலை மட்டும் நமக்கு கிடச்சிது. நம்ம தான் ராஜா. நம்ம என்ன சொன்னாலும் அவனை கேட்பானு. இப்போ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது. அந்த சிலையை அடிக்கிறோம், அந்த பர்ஸை எடுக்கிறோம். மச்சான், தூக்கு பார்த்துக்கலாம்.